டெக்கி தோழாவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போவோம். ஷியோமி அவங்களோட Mi10 5G மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.67 இன்ச் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர், 8GB RAM, 128GB மற்றும் 256GB ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ், 108 மெகாபிக்சல், 13 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் கொண்ட குவாட் கேமரா செட்டப், 4780 mAh பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் போன்ற பல நல்ல விஷயங்களோட இந்த மொபைலை 49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷியோமி அவங்களோட Mi Box 4Kவை இந்தியாவில் 3499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட பழைய டிவிக்களையும் இந்த Mi Boxை வச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்ற முடியும். 2GB RAM, 8GB இன்டர்னல் மெமரி, இன்பில்ட் க்ரோம்காஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்னு ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கிற அனைத்து ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. கொரோனாவால் இந்தியா முழுவதும் லாக்டவுனில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதில் சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் சாம்சங் தன்னோட நொய்டாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியை 30% எம்ப்ளாயீஸை வச்சு ஓப்பன் பண்ண போகிறாங்க. சுழற்சி முறையில் எல்லா எம்ப்ளாயீஸையும் ஸ்பெஷலாக பஸ் வச்சு தகுந்த தனி மனித இடைவெளி கடைபிடித்து இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண போகிறாங்க. சாம்சங் மட்டும் இல்லாமல் ஷியோமி, ஓப்போ மற்றும் விவோவும் தங்களோட ஃபேக்ட்ரிஸை இந்த வாரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சிங்கப்பூர்லையும் கொரோனா பாதிப்பு அதிகமாகவே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் ரோபோட் நாய்களை உபயோகிக்க போகிறாங்க. இந்த ரோபோட் நாய்கள் மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கிறதுக்காக மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது, அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் இருக்கிற இன்பில்ட் கேமரா மூலம் படம் பிடிச்சு சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு உடனே தகவல் கொடுத்துரும். இந்த லாக்டவுன்னால இந்தியாவில் பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது வீட்டில் இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை மையமாக வச்சு ஜியோ ஒரு புது ஆனுவல் பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 365 நாட்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், தினமும் 2GB இன்டர்நெட் டேட்டான்னு 2399 ரூபாய்க்கு இந்த பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். PUBG கேம் விளையாடாதவங்க, அதை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். PUBGயோட இந்தியா சீரிஸ் 2020 இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு 5 ஃபேஸஸில் பிளேயர்ஸ் விளையாடணும். ஒவ்வொரு டீமுக்கும் கிட்டத்தட்ட 15 மேட்சஸ் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் முதல் பரிசாக 20 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 5 லட்சம் ரூபாயும், மூன்றாவது பரிசாக 3 லட்சம் ரூபாயும் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கே உங்கள் ஸ்குவாடை ரெஜிஸ்டர் பண்ணி விளையாடுங்க, வின் பண்ணுங்கள். கூகுள் டூவோ விரைவில் 32 பேர் கூட ஒரே நேரத்தில் குரூப் வீடியோ கால் பேசுகிற வசதியை அறிமுகப்படுத்த போகிறாங்க. குரூப் வீடியோ கால்ஸ் ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்கிற இந்த நேரத்தில் சில ஆப்புகளில் ஹேக்கிங் பிரச்சனை இருக்கிற இந்த சமயத்தில் கூகுள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற அதிகாரப்பூர்வமான தேதியை இன்னும் கூகுள் வெளியிடலை. LG ஸ்டைலோ 6 ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர் இப்போ இணையத்தில் லீக் ஆகிருக்கு. வாட்டர் டாப் நாச் கொண்ட 6.2 இன்ச் ஃபுல் HD+ டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரா செட்டப்னு ஸ்டைலஸோட இந்த ரெண்டர் இப்போ இணையத்தில் வைரல் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ட்விட்டர் தன்னோட குறிப்பிட்ட சில யூசர்ஸ்க்கு மட்டும் ஒரு புது வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ட்வீட்ஸை ஷெட்யூல் பண்ணுற வசதியை இப்போ டெஸ்டிங்காக சில பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் இது எல்லாருக்கும் எனேபிள் ஆகும். இதன் மூலமாக சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், நியூஸ் பப்ளிஷர்ஸ், அட்மின்ஸ் அவங்களோட ட்வீட்ஸை ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்பிள் அவங்களோட iPhone SE 2வை இந்தியாவில் 42,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பிரச்சனை காரணமாக அந்த ஃபோன் யாருக்கும் கிடைக்காம இருந்துச்சு, சேலும் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட் மூலமாக விரைவில் இந்தியாவில் சேல் பண்ண போகிறோன்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்தால் எவ்வளோ பேர் வாங்குவீங்க? மேலே ஒரு கார்டு கொடுக்குற, மறக்காமல் ஓட் பண்ணுங்கள்.